வணக்கம். நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டமானது கடந்த 28/12/2025 அன்று மாலை 4 மணிக்கு புதுக்கடை பகுதியில் உள்ள பழைய திரையரங்கு வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் நமது கிள்ளியூர் தொகுதியின் வேட்பாளராக களமிறங்க போகும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களமிறங்க போகும் அண்ணன் ஹிம்லர் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். அந்த உரையில் நமது சட்டமன்ற உறுப்பினர், தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்களுக்கு சில கேள்விகளை அவர் முன்வைத்தார். அந்த கேள்விகளில் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மலைகள் வெட்டப்பட்டு கிள்ளியூர் தொகுதி வழியாக கேரளாவுக்கு கடத்தப்படுவது ராஜேஷ்குமார் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதை தடுக்க அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்துள்ளாரா என்று கேள்வியை முன்வைத்தார். அந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காத ராஜேஷ்குமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மீனவர் அணியை வைத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதில் நாம் தமிழர் கட்சி மீனவர்களுக்கு எதிரான கட்சி போன்றும், இந்த கனிம வளங்கள் அனைத்தும் கிள்ளியூர் தொகுதி வழியாக கடற்கரை கிராமங்களுக்கு தான் செல்கிறது, அவர்கள் தூண்டில் வளைவு அமைப்பதற்கும் நேர்கள்கள் போடுவதற்குமாக பயன்படுத்தப்படுகிறது என்ற கருத்தையும் விதைத்துள்ளார்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியும், இங்கு கொண்டு செல்லப்படுகிற கற்களில் 99 விழுக்காடு கேரளாவுக்கு தான் கடத்தப்படுகிறது என்பது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியும். இருந்தும் இது போன்ற அவதூறுகளை நாம் தமிழர் கட்சி மீது மீனவர் அணி வாயிலாக தேங்காய்பட்டணம் துறைமுகம் எத்தனை முறை மறுசீராய்வுக்கு உட்படுத்தப்பட்டது, எவ்வளவு உயிர்களை பலி வாங்கியது, எவ்வளவு பொருள் சேதங்களை ஏற்படுத்தியது என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரியும். மீனவர்களுக்காக நீங்கள் கொண்டு வருவேன் என்று சொன்ன கடல் ஆம்புலன்ஸ் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. 1 வருடத்தில் மீனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ் தருவோம், கடலில் காணாமல் போன மீனவர்களுக்கு 1 வருடத்தில் இறப்பு சான்றிதழ் தருவோம் என்று நீங்கள் வாக்குறுதி அளித்ததும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் இவர்களின் பொய் வாக்குறுதிகளை நம்பி இவ்வளவு நாட்கள் வாக்கு செலுத்தியதை நினைத்து தற்போது நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதுவே இவர்களது இவ்வாறான அவதூறுகளை பரப்பும் செயல்களுக்கு மிக முக்கியமான காரணம். இவர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்கிறோம், இந்த முறை கிள்ளியூரில் நாம் தமிழர் கட்சியை தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் வீழ்த்த முடியாது. நன்றி. நாம் தமிழர்.